சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த வீடியோ பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் மலைக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வீட்டில் கன்னி பூஜையே நடக்கலை. இப்போ தான் முதல் முறையாக கன்னி பூஜை செஞ்சுருக்கோம் ஐயப்பனுக்காக. இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீட்டில் கன்னி பூஜை செஞ்சுருக்கோம் சுவாமி. அதோட வீடியோ தான் ஃபுல் வீடியோ. கம்பிங்கள் எதுக்காக இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வருஷம் என்ன பண்ணுறோம், கோல்மில் வச்சு பூஜை செட் ரெடி பண்ணுறோம். இதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா, இந்த கம்பியை போல்ட் டைப் மாரி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த போல்ட் டைப் பண்ணுறோம். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைமோட்டுன்றது ஒரு ஆப் டெவலப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம கம்பியை வந்து ஃபுல்லாக அதுக்கு என்ன சைஸ் வேணுமோ எல்லா சைஸும் அறுத்துக்கிட்டு போல்ட் பண்ணிக்கலாம். போல்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கழட்டி வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணுவோம், மறுபடியும் அடுத்த வருஷம் சபரிமலைக்கு போகும்போது தான் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அந்தமாரி கொஞ்சம் நடந்தால் போதும், அதை நம்ம எடுத்து வைக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் போல்ட் டைப் மாதிரி பண்ணிட்டோம். இந்த வுட்டு பீஸ் வந்து நம்ம சாமி படம், தேங்காய் பழம், அந்த பூஜை செட்லாம் ஓப்பன் பண்ணிங்களா, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்காக தேவையான சைஸில் அறுத்து க்ளீனாக செட் பண்ணிக்கிட்டோம். வுட்டு பீஸுமே தனியாக போல்டிங் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். ஒரு 6 இன்ச்சுக்கு ஒவ்வொரு பீஸ் மாதிரி இருக்குது. தனித்தனியாக எடுத்து ஒரு இடத்துல வச்சுக்கலாம். இந்த குட்டி பையன் இருக்கா பார்த்தீங்களா, இந்த குட்டி பையனுக்காக தான் சுவாமி இந்த பூஜையை ஐயப்பன் கொடுத்த வரோம் சுவாமி இந்த குட்டி பையன். ஆனால் இவன் எங்களை வேலை செய்யவே விட மாட்டேங்கிறான். அதுக்கு தான் தூக்கி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. விட்டா வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறான். பூ குத்திட்டுருக்காரு இல்லைங்களா, அவர் நம்ம குருசாமிங்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது ஐயப்பனே கூட இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அவர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து பூஜை முடிக்கிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து எல்லா ஏற்பாடும் செஞ்சு கொடுத்தாப்படி. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் நாங்கள் 2 பேருமே செஞ்சிட்டோம் சுவாமி. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சுவாமிங்க ஒரு 7-7:30 வர ஆரம்பிச்சிட்டாங்க. வந்த உடனே சுவாமிங்களுக்கு எல்லாம் பாத பூஜை போட்டு வீட்டுக்குள்ளே வர வளைச்சி பஜனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பெரிய கருப்பா ஐயா, நீ சின்ன கருப்பா, பேரு பெற்ற 18ஆம் படி கருப்பா. என்னாட்டு எல்லையில் இருந்தாலும் இந்நேரம் இந்த காலவங்க எல்லைக்கு வேணும் ஐயா. ஐயா உன்னை கூப்பிடும் குரல் உனக்கு கேட்கலையோ, ஐயா உனக்கு கூப்பிடும் குரல் கேட்கலையோ, ஐயா உனக்கு கொடுத்த என் குரல் கேட்கலையோ. ஓடி வர
பஜனை முடிந்த உடனே சுவாமிகளுக்கு எல்லாம் அன்னதானம் வழங்கணுங்க. அன்னதானம் எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை.